சென்னை புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலவேல், சென்னை புறநகர் பகுதியான ஆலந்தூர், விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், வண்டலூர், முடிச்சூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக மாலை நேரங்களில் விட்டு கனமழை பெய்து வருகின்றது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. தற்போது கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சியை தற்போது பார்த்து அது மட்டும் கனமழை காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். மழை காலத்திற்கு முன்பே மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் தமிழக முதல்வர் இன்று அறிவித்துள்ளார். இந்த நிலையில் பல இடங்களில் மழைநீர் வடிகால் பணியும் மெத்தனமாக நடைபெற்று வருகிறது. மழை காலத்திற்குள் மழைநீர் வடிகால் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். பலவேல், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். திருப்பதி திருமலையில் பலத்த மழை பெய்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். விவரங்கள் பதிவு செய்யலாம். பாலவேல், திருப்பதி மலையில் சற்று நேரத்திற்கு முன்னர் சுமார் 1 மணி நேரம் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட துவங்கியது. மேலும் கோவிலுக்குள்ளும் சுமார் 3/4 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதை தவிர்த்து வரிசையிலே நின்று கொண்டிருந்தனர். உள்ளே சென்றிருந்த பக்தர்கள் வெளியில் வர முடியாமலும், வெளியில் இருந்த பக்தர்கள் உள்ளே செல்ல முடியாத நிலையும் இதனால் ஏற்பட்டது. இந்த நிலையில் மழை நின்ற பின் தண்ணீரை அப்புறப்படுத்தி தற்போது பக்தர்களை சாமி தரிசனத்திற்கு அனுப்பி வைத்துக் கொண்டுள்ளனர். மழை பெய்து கொண்டிருந்த போது பக்தர்கள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல இயலாத சூழ்நிலையும் ஏற்பட்டது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.